எதுவுமில்லை. இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவுமில்லை. The way to heaven, the way to life is narrow and compressed. நெருக்கமானது, இடுக்கமானது, பல அழுத்தங்கள் நிறைந்தது என்பதை கிறிஸ்துவின் வார்த்தையில் சொல்வதை பார்க்கிறோம். பட் இட் இஸ் த காஸ்ட்லி வே. நான் சொன்னது போல நம்ம இஷ்டம் போல வாழ்ந்துவிட்டு நம்ம பாவ லக்கேஜஸ் கூட இந்த பாதையில் செல்ல முடியாது. ஒரு மனிதன் ஒரே நேரத்தில் ரெண்டு வழியில் செல்ல முடியாது. ஒன்று ஜீவனுக்கு எதுவான பாதையில் நடக்க வேண்டும், அல்லது பிராட்வேயில் செல்ல வேண்டும். Nobody can walk on two roads at the same time. ஒரே நேரத்தில் ரெண்டு டைரக்ஷன்ல போக முடியாது. The end of the travel in the way of Christ is life or heaven. இந்த ஜீவ வழியின் முடிவு ஜீவனாயிருக்கிறது. All Christian are the traveler, walker in the way of life. We are walking in the highways of heaven. நாம் ஜீவனுக்கு ஏதுவான பாதையில் நடந்து கொண்டிருக்கிறோம். சிலர் ஓடலாம், சிலர் ஸ்லோவா வாக் பண்ணி கொண்டிருக்கலாம், சிலர் ஜீவ வழியில் களைத்து சற்று ரெஸ்ட் எடுத்துக் கொண்டிருக்கலாம். இந்த ராத்திரி வேளையிலே கர்த்தர் உங்களை நினைப்பூட்டுகிற வார்த்தை என்னவென்றால், ஜீவ வழியில் செல்லும்படி தீர்மானித்து இந்த பாதையில் பிரவேசித்திருக்கிற உங்களை சோர்வடைய செய்து உங்களை இந்த பாதை விட்டு திருப்பும்படி சில நெருக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் சந்தித்து சோர்ந்திருப்பீர்கள் என்றால், நீங்கள் ஒருவேளை எலியாவை போல ஆண்டவர் காண்பித்த பாதையில் செல்ல வேண்டிய நீங்கள் சூறை செடியில் சோர்ந்து படுத்து கொண்டிருந்த எலியாவை போல இன்றைக்கு நீங்கள் சோர்ந்திருப்பீர்கள் என்றால், கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், எழும்பி நடவுங்கள், ஜீவ வழியில் ஓடுங்கள். இது நெருக்கமான பாதையாயிருந்தாலும் கர்த்தருடைய ராஜ்யத்தில் நடத்தும் பாதை. கிறிஸ்துவை நீங்கள் பின்பற்றும் போது நீங்கள் கெட்டு போக மாட்டீர்கள். நீங்கள் ஜீவனுக்கு நேராக பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். யூ ஆர் வாக்கிங் இன் த ஹைவேஸ் ஆஃப் ஹெவன். உங்களை ஓட்டத்தின் முடிவு ஜீவனை நீங்கள் காணப்போகிறீர்கள். ரெண்டு எக்ஸாம்பிளை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அப்சலோம் என்ற ஒரு மனிதன் இருந்தான். அப்சலோம் மிகவும் தாவீதை நேசித்தான். அவனுடைய அப்பா சவுல் தாவீதை மிகவும் வெறுத்தான். கொலை செய்ய தீர்மானித்து தொடர்ந்து கொலை செய்ய ஆவலோடு திரிந்தான். குட்டியை பறிகொடுத்த கரடியைப் போல தாவீதை கொலை செய்யும் வெறியோடு அவன் சுற்றி கொண்டிருந்தான். அந்த சவுலுடைய மகன் ஜோனத்தான் தாவீதை மிகவும் நேசித்தான். 1 சாமுவேலின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்திலே நீங்கள் 17-18 ஆகிய வசனத்தில் வாசித்து பார்க்கும்போது யோனத்தான் இவ்விதமாய் சொல்லுகிறார், நீர் பயப்பட வேண்டாம், என் தகப்பனாகிய சவுலின் கை உம்மை கண்டுபிடிக்க மாட்டாது. நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இருப்பீர். அப்பொழுது நான் உமக்கு இரண்டாவதாய் இருப்பேன். அப்படி நடக்கும் என்று என் தகப்பனாகிய சவுலும் அறிந்திருக்கிறார் என்றான். அவர்கள் இருவரும் கர்த்தருக்கு முன்பாக உடன்படிக்கை பண்ணின பின்பு தாவீது காட்டில் இருந்து விட்டான். யோனத்தானோ அரண்மனைக்கு திரும்பி விட்டான். யோனத்தான் இங்கே சொல்லுகிறார், நீ ராஜாவாவீர், நான் உமக்கு அடுத்த ஸ்தானத்தில் 2வது இடத்தில் நான் இருப்பேன். இப்படி நடக்கும் என்று நானும் அறிவேன், என் தகப்பனும் அறிவார் என்று உடன்படிக்கை செய்த யோனத்தான் தன் வீட்டுக்கு சென்றான். தாவீதோ காட்டிலே இருந்து விட்டான்.
வீட்டுக்கு சென்ற யோனத்தான் நல்ல ரெவலேஷன் இருந்தது, தாவீது ராஜாவாக ஆவார் என்ற அறிவு இருந்தது. ஆனாலும் தாவீதை அவன் பின்பற்றவில்லை. அன்றைக்கு தாவீதோடு அவன் நிலைத்திருந்தால், தாவீதின் கையில் ராஜ்யம் ஸ்திரப்பட்டிருக்கும் போது அவன் எதிர்பார்த்தது போல தாவீதுக்கு அடுத்த நிலையில் அவன் இருந்து ஆட்சி செய்திருப்பான். ஆனால் வீட்டுக்கு சென்றவன் திரும்ப தாவீதை சந்தித்ததே கிடையாது. பெலிஸ்தர்கள் இஸ்ரவேல் தேசத்தோடு யுத்தம் தொடுத்தார்கள். அந்த யுத்தத்திலே யோனத்தான் மரித்து போய்விட்டான். அவன் தாவீதை பின்பற்றவில்லை. அவன் தாவீதை பின்பற்றி இருந்திருப்பான் என்றால் அவனுடைய வாழ்வை வித்தியாசமாக இருந்திருக்க முடியும். அவன் அறிந்திருந்தாலும் தாவீதை பின்பற்றவில்லை. இன்றைக்கு அநேகர் கிறிஸ்துதான் மெய்யான இரட்சகர், கிறிஸ்துவதான் பரலோகத்துக்கு வழி, கிறிஸ்துவால் தான் பாவ மன்னிப்பு ரட்சிப்பு உண்டு என்று அறிந்திருந்தாலும் அநேகர் கிறிஸ்துவை பின்பற்றி இயேசு சொன்னது போல இந்த வழியில் வருவதில்லை. இயேசு சொல்லுகிறார், enter through the narrow gate, இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசியுங்கள், அது உங்களை ஜீவனுக்கு நேராய் நடத்துகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு மோசஸ் எடுத்துக்கொண்டால், பிரைஸ் காட், அவன் பார்வோனுடைய குமாரத்தி இன் மகன் என்பதை வெறுத்து தேவ ஜனங்களோடு துன்பங்களை அனுபவிக்க தெரிந்து கொண்டான் என்று வசனம் சொல்லுகிறது. அவன் தெரிந்து கொள்ளுதலில் அதைத்தான் சொன்னேன். தெரிந்து கொள்ளும் உரிமை ஒவ்வொரு மனிதனிடத்தில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஜீவ வழியில் ஜீவனுக்கு போகக்கூடிய வழியை தெரிந்து கொள்வது ஒவ்வொருவரை சார்ந்தது. யோனத்தான் ராஜாவாக வருவார் என்று அறிந்திருந்தாலும் அவன் ஒரு பிராட்வே அதில் தான் நடந்தான். அவனுடைய வாழ்க்கை எதிர்பார்த்தது போல சிறப்பாக அமையவில்லை. ஒரு மோசஸ் அரண்மனை வாழ்க்கையில் வாழ்ந்து அங்கே இருந்த அவன் தேவனுடைய ஜனங்களோடு பார்வோனுடைய குமாரத்தி என்று அழைக்கப்படுவதை பார்க்கிலும், பாவ சிற்றின்பத்தை அனுபவிப்பதை பார்க்கிலும், தேவ ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிக்க தெரிந்து கொண்டான். அவனுடைய faith in God அவனுக்கு நல்ல தீர்மானம் எடுக்க உதவி செய்தது. ஆகினாலே அவருக்கு வந்த ஸ்லாக்கியம் என்ன? சர்வ வல்லவரை நேரடியாய் பார்த்தான், தேவனுடைய பிரமாணத்தை பெற்றான், தேவ ஜனத்தை வழி நடத்தக்கூடிய கிருபையை பெற்றான், தேவன் வாக்கு பண்ணின பூமியை கண்ணால பார்த்தான். இறுதியாக அவனுடைய மரணத்தை கர்த்தரே அடக்கம் செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவனுடைய தெரிந்து கொள்ளுதல் அவனை கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு ஏதுவாக உருவாக்கிற்று. இந்த ராத்திரி வேளையிலே ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிற 2 வழியில் ஒன்று இடுக்கமான பாதை. அந்த பாதை ஜீவனுக்கு வழி நடத்துகிறது. இன்னொரு வழியை குறித்து இயேசு குறிப்பிடுகிறார். அது கேட்டுக்கு போகும் வாசல். நிலத்திலே பார்ப்பீர்கள் என்றால் அது விசாலமாயிருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். The broad way, it is the way to hell or destruction. This way lead the people to hell or destruction. இந்த வழி broad way, இந்த பாதையில் நடப்பதற்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது, எல்லோரும் ஈஸி வே. இந்த வழியிலே majority of the people enter through this way. மெஜாரிட்டியான people ஒரு காரியத்தை பின்பற்றுவதனாலே அது சரியானது என்று சொல்ல முடியாது. குறிப்பாக இயேசு சொல்லுகிறார்,
யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வந்தான். இயேசு ஜீவனுக்கு வழியாக இருப்பது போல பிசாசானவன் அழிவுக்கு நரகத்துக்கு அவன் வழிகாட்டியாக இருக்கிறான். மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே பாதாளத்தின் வாசல்கள் என் சபையை மேற்கொள்வதில்லை. The gate of hell shall not prevail my church. பாதாளத்தின் வாசல்கள் என்று சொல்லும் போது அது சாத்தானையும் இன்னும் சில ஆளுகையும் அது காட்டுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, the way to hell is easy way, it is a broad way, it is a popular way. இந்த பாதையில் வழி நடப்பதற்கு எந்த கரையும் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. Many people are walking in the way of destruction. It is broad way, wide way. இந்த வழியில் செல்ல எந்த கட்டுப்பாடும் கிடையாது. But end of the way there is a destruction. அந்த வழி, அந்த பாதையின் முடிவிலே, இந்த பாதை என்னுடைய டெஸ்டினேஷன், இந்த பாதை அழிவுக்கு நேராக நடத்துகிறது. ஒருவேளை அந்த பிராட்வேல மக்கள் உற்சாகமாய் நடந்து போகையில் மகிழ்ச்சியா போகலாம், டான்சிங் பண்ணி போகலாம். அழகான பாதை, செம்மையான பாதை, எவ்வளவு விசாலமா இருக்கிறது என்று மகிழ்ச்சியோடு போகலாம். ஏன்னா அவர்கள் போய்கொண்டிருக்கிற வழியின் முடிவு அவர்கள் கண்களுக்கு தெரியவில்லை. அந்த டெஸ்டினேஷன் இஸ் ஹிடன் டு ஐஸ், டு தேர் ஐஸ். அந்த வழி எங்கே போகிறது, அந்த வழியினுடைய எண்ட் என்ன, இந்த வழி எங்கே கொண்டு போய் சேர்க்கிறது என்று தெரியாமல் போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த ராத்திரி வேளையிலே இயேசு சொன்ன வார்த்தையின்படி இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசியுங்கள். Enter through the narrow gates which lead to life. ஜீவனுக்கு நடத்தக்கூடிய நெருக்கமான பாதை, அந்த வழி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இயேசுவை விசுவாசியுங்கள், இயேசுவை அண்டிக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பின் கர்த்தாவே, இந்த வார்த்தையை கேட்ட உமது பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதியும். ஜீவனுக்கு ஏதுவான உமது வழியில் நடக்க கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும். வேண்டிய கிருபை பலனை தார். வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளு நல்ல பிதாவே.